துறையில வந்து ஆணவத்தை இருக்கேக்க தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்லை இந்த குப்பமேட்டை பற்றி. சரியா, பிரதேச மாநசபை மாறி மணிமணன் சார் வந்த உடனே கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது எங்களை ஹல்லுண்டா வைர ஒரு கோயில்ல அவிசாலும் ஜெபனேசனோட நாங்கள் அதுலேயும் பங்கெடுத்தினாங்க. அப்பதான் அரசியல் நாடகம் நடத்தினோம். கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது. சரியா, நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நிற்கிறோம். அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம். ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு, நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா, இவங்க அரசியல் நாடகம் மாறுறாங்க. இதுல கூட்டமைப்பு வந்து சுமந்திரனை கீழே நிற்கிறவன் எல்லாமே பச்சை துரோகி, பச்சை அவனையே கலைக்கிறான்னு நிற்கிறாங்க தமிழர். ஏன் ஓட் போடல அவனுக்கு? ஒரு கதைக்கு நீங்க யோசிப்பாங்க, ஏன் சிங்கள கட்சி கொண்டு ஓட் போடுறாங்க? தமிழன் தமிழன் தமிழனே துரோகிங்க. தமிழன் இவனை கலைக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, எனக்கு பயம் இல்லை, அவன் சுட்டாலும் பயம். ஆனா நாங்கள் சாகரடங்கள் இருந்து வந்து ஆக்கலாம், எங்களை சுட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். விளங்கிட்டா? இவங்களான முழுக்க முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான். சரியா, வேற ஒரு கட்சியும் இதுக்கு இது இல்லையாண்ணே. நான் சொல்றேன் கேளுங்க, அது 2-3 ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்கள் கூப்பிட்டது மக்களை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ராத்திரி இது வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அவங்களோட இணைக்கிறதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிறாங்க, போலீஸ் வந்து பிடிப்பான். அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகள் இணைக்க நாங்கள்லாம். சரியா, இவங்க ஏன் தமிழ் என்ன செய்தாரு நீங்க சொல்றீங்க? மாநசபை பதவியேற்றிருக்க தான் இந்த குப்பமேடு பாருங்க. நீங்க பதவியேற்றிருக்க தான் இந்த குப்பமேடு தவிசாளரால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு. இந்த குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதுல வந்து குப்பமேடு போடலாமா? பேசவில்லை. தவிசாளர் ஜெபனேசன் இருக்கேங்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்ப்போம். நீங்க அடுத்த வருஷம் இன்னும் 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டப்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. நீங்கள் வாங்க டப்ளஸரா கூட்டி சேர்ந்துருங்க, டப்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உண்மை. இவங்க அரசியல் நாடகம். இவங்க டப்ளஸரா கூட்டி சேர்ந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு இவங்க ஆடுவாங்க, 2 வருஷத்துல டப்ளஸரா கொடுப்பாங்க. டப்ளஸரா கொடுக்க உடனே நாங்க சொல்றோம் டப்ளஸரா எனக்கு ஒரு கட்சி நான் எந்த கட்சியில நம்பர் தரேன், எந்த கட்சியில நம்புறேன், எல்லா கட்சியிலும் நான் சேர்ந்தா பேசுறேன். நீங்க ஆட்சி அமைச்சது உங்களுக்கு நாடாங்க என்ன? நீங்கள் டக்ளஸா போச்சாரு உங்களுக்கு ஆட்சியே இல்ல. விளங்கிட்டா? ஆட்சியே இல்ல. விளங்குதா? மக்கள் நீங்க தான் இப்ப ஆட்சி எப்படி கொண்டு நீங்க வந்துட்டோம். ஓ மக்கள் நான் மக்களுக்காக வரேன். தமிழ் தேசியம் எல்லாம் செத்து போச்சு. அது அப்ப விளங்குதா? தமிழ் தேசியம் வந்து தலைவர் இருக்கே தமிழ் தேசியம் இருந்தாங்க. இப்ப நீங்க ஒட்டி வாழ்றீங்க. சரியா, எலும்பு துண்டுக்கு அதுக்கு இதுக்கு ஒட்டி வாழ்றீங்களே தவிர தமிழ் தேசிய கட்சி வந்து ஒட்டி வாழுது. ஒட்டி ஒரு அண்ணா திட்டம் போடுவா